சார் நான் ஜெனினாவும் பர்ஃபெக்டாவும் இருக்க ஆளு. ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்லன்னு நினைக்கும் போது வெறி வருது சார். ஹலோ guys, நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே சில கார்ட்டூன் ஷோஸ் மட்டும் கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்போம். அதில் எல்லாருக்குமே ஃபேவரட்டாகவும் இம்பார்ட்டனாகவும் இருக்கிறதா டாம் அண்ட் ஜெரின்னு சொல்லலாம். ஸோ டாம் அண்ட் ஜெரியை வச்சு கிட்டத்தட்ட 10 to 15 படங்கள் எடுத்துட்டு இருப்பாங்க. அதில் நமக்கு சூப்பர் மெமரிஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டாப் 5 பெஸ்ட் டாம் அண்ட் ஜெரி மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு நாஸ்டாலஜியா ஃபீல் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் யுவர் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே, இந்த மாதிரி வீடியோக்கு நான் டிஸ்க்ளைமர் பார்த்து கொடுத்துக்கிறேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி டாம் அண்ட் ஜெரி வச்சு கிட்டத்தட்ட 10 to 15 மூவிஸ் வந்திருந்தாலுமே கூட எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக வந்து ஒரு டாப் 5 மூவிஸை மட்டும் லிஸ்ட் எடுத்து அதை என்னோட பர்சனல் ஃபேவரட் கேட்ட மாதிரி ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லிக்கிறேன். ஸோ அது வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிடலாம். இந்த ஃபிஃப்த் இருக்கிறது 2015 ரிலீஸ் ஆயிருந்த டாம் அண்ட் ஜெரி ஸ்பைகோஸ். ஸோ இந்த ஸ்பைகோஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. லிட்டரலி ஜானி கோஸ்னு சொல்லி 1916 ஒரு சீரிஸ் நடந்திருக்கும், ஒரு அனிமேட்டட் சீரிஸ். அதுக்கு சின்ன கிராஸ்வராக தான் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அனிமேட்டட் சீரிஸ்ங்கிறது இந்த ஸ்கூபிடூ இருக்குது தெரியுமா, ஸ்கூபிடூ அண்ட் ஷெர்லாக் ஹோம்ஸ், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சைஃபையை ஆட் பண்ண மாதிரி அந்த சீரிஸ் நடந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அதான் இந்த படத்துக்கு பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் கதைங்கிறது சிம்பிள் தான். அந்த ஜானி கோஸ்ட் ஒரு பையன் இருப்பான். அவங்களோட அப்பா வந்து டாக்டர் கோஸ்ட். அவர் வந்து ஒரு கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. ஸோ அந்த கண்டுபிடிப்பை திருடுறது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவே சேர்த்து வெளில கடத்திட்டு போயிடுவான். ஸோ இவனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் டாம் அண்ட் ஜெரி கூட கை கொடுத்து அவங்க அப்பாவை எப்படி காப்பாற்றுறாங்க அண்ட் இந்த மிஷினை தப்பான வழியில் போக விடாமல் எப்படி தடுத்தாங்க அண்ட் டாம் அண்ட் ஜெரி இங்கிட்ட மாட்டி என்ன பாடுபட்டுச்சு அண்ட் டாம் அண்ட் ஜெரி வில்லங்கிட்ட மாட்டி என்ன மாடுபட்டா அப்படிங்கிறது அந்த படத்தில் கதை போயிட்டு இருக்கும். முக்கியமாக டாம் அண்ட் ஜெரி சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து காமெடிங்கிறது அதிகமாக ஞாபகம் வரும். ஸோ இந்த படத்துலேயுமே அதை பெர்ஃபெக்டாக மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக நம்ம டாம் அண்ட் ஜெரியும் அந்த வில்லன் கிட்ட வேலை பார்க்கக்கூடிய நிறைய கேட்ஸ்க்கும் நல்ல சண்டை நடக்கும். அந்த சண்டையெல்லாம் பெர்ஃபெக்டாக மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபன் கேரண்டடாகவே அமைஞ்சிருக்கும். ஸோ ஓரளவு சொல்லணும்னா ஒரு நல்ல மூவியாக கண்டிப்பாக ஒரு ஃபீல் இருக்கும். லைக் நல்ல கான்டென்ட்ல டீசெண்டாக மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. Original movie Tom and Jerry Spy Quest. இந்த லிஸ்ட்ல ஃபோர்த் பிளேஸ் இருக்கிறது 2010 ரிலீஸ் ஆயிருந்த டாம் அண்ட் ஜெரி மீட் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஸோ இதுவுமே கிராஸ் வரும் போது அந்த ஷெர்லாக் ஹோம்ஸோட அந்த வேர்ல்டு இருக்குல்ல, அந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம டாம் அண்ட் ஜெரி என்டர் இருந்திருப்பாங்க. சில வந்து நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸோட ஒரு பெட்டாக தான் நம்ம ஜெரி வந்திருப்பாரு. அதாவது நீங்க ஷெர்லாக் ஹோம்ஸ்ல பார்க்க கூட இல்லை, அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, சீரிஸ்ல பார்த்துருப்பீங்களா, சில கூட மேக்ஸிமான கேரக்டர் சொல்லிருப்பாங்க. நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டாக்டராக இருக்கட்டும், அவரோட விளையாட இருக்கக்கூடிய டாக்டர் மோரியாட்டின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த கேரக்டர் உள்ள வந்திருப்பாங்க. ஸோ அது கதைங்கிறது பேர்லேயே இருக்கு. நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு வந்து ஒரு கேஸ் சால்வ் பண்ணுறதுக்காக டாம் அண்ட் ஜெரி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு ஜுவல் வந்து ஹைஸ்டாக இருக்கும், அதுக்கு வேற ஒருத்தங்க மேலே பழி போடுவாங்க. அவங்கள காப்பாற்றி உண்மையான திருடனை உள்ளத்துக்கு போடுறதா இந்த படத்தோட ஒரு கதையாகவே அமைச்சிருந்திருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரிஸ் போகும்போது இந்த ஒரு த்ரில்லர் கேட்டகரியில் போயிட்டு இருக்கு தெரியுமா, அந்த விஷயத்தில் நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் எங்கே எனக்கு இது கொஞ்சம் மைனஸாக பட்டுச்சுன்னா டாம் அண்ட் ஜெரினால நமக்கு இந்த ஃபன் மோடுங்கிறது அதிகமாக தேவைப்பட்டதுனால இந்த படத்தில் இந்த ஃபன்னுங்கிறது கொஞ்சம் கம்மியாக எனக்கு ஃபீல் ஆயிருந்துச்சு பர்சனலாக சொல்லலாம். ஸோ மற்றபடி ஓவரால் நல்லா பெர்ஃபெக்டாக மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. Don't miss Tom and Jerry meet Sherlock Holmes. இந்த தேர்ட் பிளேஸ் இருக்கிற அந்த ஒரு மூவி 2007 ரிலீஸ் ஆயிருந்தது டாம் அண்ட் ஜெரி அண்ட் நட்கிராக்கர் டேல். ஸோ அந்த நட்கிராக்கர் டேல் மூவி வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கும். அந்த கதை அதில் இருக்கிற காமெடிங்கிறத தாண்டி அந்த படத்தில் இருக்கிற அந்த பிஜிஎம், அந்த சாங்கு எல்லாருக்கும் உண்மையிலே ஒரு பர்சனல் ஃபேவரட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஒரு பிஜிஎமாகவும் ஒரு செம்ம நாஸ்டாலஜியா பம்படப்பான ஒரு பிஜிஎமாகவும் அதை அமைச்சிருந்திருப்பாங்க. ஸோ இதில் கதைகள் கிட்டத்தட்ட சிம்பிள் தான். நம்ம டாம் அண்ட் ஜெரி வந்து ஒரு சின்ன மேஜிக்கல் வேர்ல்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற நம்ம ஜெரி போகிற கிங்டமில் வந்து டாய்ஸ்லாம் உயிரோட வருது. லைக் டாய்ஸ் வர கதை மாதிரி கொண்டு போயிருந்திருப்பாங்க. பட் இது வேற, நட்கிராக்கருங்கிறது வேற. அவங்க போன இடத்துக்குள்ள அவங்க எப்படி ஃபைட் பண்ணிக்கிறாங்க, அங்கே போய் என்ன மாதிரியான சம்பவம் பண்ணாங்க அப்படின்னு அந்த படத்தோட கான்செப்ட் போயிட்டு இருக்கும். அது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லா இருக்கும், பார்க்கும்போது உண்மையிலே ஃபன்னாக இருக்கும். முக்கியமாக நம்ம ஜெரி இந்த டாய்ஸ்லாம் எடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்மியை உருவாக்கி துரத்திட்டு வரும்போது நம்ம டாம் வந்து ஒரு ஸ்க்ரீனை கிழிச்சிட்டு வர மாதிரி புந்து ஓடிட்டு இருப்பார். அந்த சீக்வன்ஸ்லாம் பெர்ஃபெக்டாக மேக் பண்ணி லைக் அதை யோசிச்சதே பெரிய விஷயம் தான். எனக்கு அதை பெர்ஃபெக்டாக யோசிச்சு பெர்ஃபெக்டாக மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் அந்த ஃபன்னாக இருக்கட்டும், அந்த மேஜிக்கலி நம்மளுக்கு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த அட்வென்ச்சர் டோனுமே உண்மையாக பெர்ஃபெக்டாக மேக் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக அந்த ஒரு பீஜம் அந்த சாங்கோட பார்க்கும்போது ஒரு பெர்ஃபெக்டான மூவி பார்த்த ஃபீல் இருக்கும். அதனால யாராவது மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கிற வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. ஓகே, ஃபைனலி இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸ் இருக்கிறது 2005 ரிலீஸ் ஆயிருந்த டாம் அண்ட் ஜெரி தி ஃபாஸ்ட் அண்ட் தி ஃபியூரி. இந்த படமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான படமாக தான் அமைஞ்சிருக்கும். லிட்டரலி இந்த படத்தோட கதை கேட்டிங்கன்னா டாம் அண்ட் ஜெரி ஒரு வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க சூர்யாட்டில் அந்த வீடே மொத்தமாக அழிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நியூஸை பார்ப்பாங்க. அந்த நியூஸில் வந்து ஒரு ரேஸ் நடக்கும், ஒரு மிகப்பெரிய ரேஸ். அந்த ரேஸில் ஜெயிச்சா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாளிகையை பரிசு தர மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாளிகைக்குள்ள வாழ்ந்த ஒரு ஆசையில் டாமும் சரி ஜெரியும் சரி ஒரு கராஜுக்கு போய் அவங்க ஒரு காரை உருவாக்கி அந்த ரேஸில் கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த ரேஸில் கலந்துக்கிட்டு அவங்க என்ன மாதிரி குத்து பண்ணாங்க அண்ட் இவங்க கூட யார் யார் போட்டி கற்றுக்கிட்டாங்க அண்ட் அந்த போட்டிக்கு வந்தவங்க இந்த வீட ஜெக என்ன மாதிரியான லூட்டி பண்ணாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஹோல் கான்செப்ட். இந்த கான்செப்ட் உண்மையுமே ஃபன்னான கான்செப்ட் தான். இந்த படம் எங்கேயுமே இந்த லாக் எதுவுமே இருக்காது. இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் கொடுத்துருப்பாங்க. என்ன லாஜிக்ங்கிறது அறவே இருக்காது. அதாவது இந்த டாப் 5 மூவிஸில் எந்த ஒரு மூவிஸ்லுமே நீங்கள் லாஜிக்ங்கிறது கேட்கவே முடியாது. அதை தாண்டி இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜிக் தான். இந்த டாம் அண்ட் ஜெரி கேரக்டர் தாண்டி இவங்க கூட போட்டி போடக்கூடாது அந்த 5 பேரான ஆங்கர்ஸாக இருக்கட்டும் அண்ட் இந்த போட்டி நடத்தக்கூடாது இந்த டிவியோட ஓனர்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபன் அவங்க பண்ணக்கூடிய எல்லா ஃபன்ஸுமே எல்லாருக்குமே பக்காவாக பொருந்தி இருக்கும். எல்லா கேரக்டருக்குமே அந்த ஃபன் டோன்ங்கிறத பெர்ஃபெக்டாக பிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இது என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிஸ்ட்லேயே இடம் வருது. ஸோ மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க.
ஃபைனலி ஃபர்ஸ்ட் வந்துச்சு பெரிய கம்ப்யூட்டர் விஷயம்ல கண்டிப்பாக கெஸ் பண்ணிருப்பீங்க. அதான் நீங்களுமே சின்ன வயசுல பார்த்து விரும்பி இருக்கக்கூடிய டாம் அண்ட் ஜெரி ஷிவர் மீ விஸ்கஸ். ஸோ இந்த படம் கண்டிப்பாக எல்லாம் பார்த்துருப்பீங்க. பேர் கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் இந்த படத்தை டஃப் அண்ட் எல்லாம் செக் பண்ணிருக்கீங்க. உங்களோட பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்ல கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சின்ன வயசுல பார்த்து வந்த ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு மூவி தான் இது. ஸோ இந்த மற்ற படங்கள்லாம் பார்க்கறதுக்கு அந்த காமெடி ஸ்டோரி அந்த மாதிரி விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கலாம். பட் இந்த படம் எனக்கு பிடிச்சதுக்கான முக்கியமான காரணமே இதோட தமிழ் டப்பிங் அவ்வளோ தரமாக பண்ணியிருந்திருப்பாங்க ஒர்க்கை. கான்செப்ட் தான் சபிக்கப்பட்ட ஒரு புதையில தேடி டாம் அண்ட் ஜெரி கிளம்புறாங்க அவங்களோட குழுவை விட்டுட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த தீவுக்குள்ள போய் என்ன பாடுபட்டாங்கிற மாதிரி கதை போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த கதைக்குள்ள அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாக செதுக்கியிருப்பாங்க. முக்கியமாக அது ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வருவாங்க, ஜெய்ஜானிக்கான கேரக்டர்ஸ், குட்டியான கேரக்டர்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமான வாய்ஸை பெர்ஃபெக்டாக போட்டு அந்த டப்பிங்குமே அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த டப்பிங் தான் எனக்கு வந்து இந்த படத்தை வந்து இன்னுமே ஒரு பர்சனல் ஃபேவரட்டாக மாற்றின ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் அந்த ஃபன்னுங்கிறதுக்கு பஞ்சமே கிடையாது. அது கடைசி முடிகிற சீக்வன்ஸ் வரை சூப்பராக இருக்கும். முக்கியமான சொல்லணும்னா இதில் வந்து அந்த ஸ்கெலிட்டன் வச்ச ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் தமிழ் டப்பிங் யார் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது, அவ்வளோ பெர்ஃபெக்டாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு வைல்டஸ்ட் தமிழ் டப்பிங் மாதிரி இருக்கும். சின்ன வயசுல பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு கம்மியாக இருக்க மாட்டேங்க நம்புறேன். இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க, ஒர்த் ஃபார் டைமாக இருக்கும். கிஷங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது, கற்பனைக்கும் கனவுக்கும் எட்டாத செல்வங்கள் காத்திருக்கு. ஓகே guys, வீடியோட ஃபைனல் வந்து சொல்ல நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் எடுத்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை தாண்டி இன்னும் மூவிஸ் இருக்கா நானும் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களோட பர்சனல் ஃபேவரட் என்ன, உங்களோட ஆர்டர் என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் இருப்பாங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த டாம் அண்ட் ஜெரி தாண்டி இன்னைக்கு வரைக்குமே அதே மூலம் நீங்கள் ரீவாச் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கார்ட்டூன் சீரிஸ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் வழக்கமாக சொல்கிறது இந்த வீடியோ சில ஃபிளாஸ் கண்டுபிடிச்சால ஏதாவது தாட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் இருப்பாங்க. அடுத்த வீடியோ இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் வழக்கமாக சொல்கிறது முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஆஃப்டரா பாய்.